நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கரூர் மரணத்தில் 41 ஆத்மாக்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் அப்படிங்கிறத உங்களோட இந்த விஷயத்துல நான் பகிர்ந்துக்க போறேன். நேத்து செந்தில் பாலாஜி விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு. வழக்கமா அந்த திமுக காரன்ட்ட அப்படின்னு ஒரு தெனாவெட்டு, தெம்மாங்கு, திமிரு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. நாங்க தான் பெரிய டவுசரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கித்தாப்பா தான் சுத்துவாங்க ஊருக்குள்ள. இது செந்தில் பாலாஜிட்ட கொஞ்சம் கூடவே இருக்கும். ஆனா நேத்து செந்தில் பாலாஜி வந்ததுல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமாவே சுத்திட்டு இருந்தாரு. இந்த சிவாஜி படத்துல எல்லாரும் பின்னாடி கை கட்டிக்கிட்டு வருவாங்க, இல்ல காலை அகட்டி வச்சுக்கிட்டு, அதே மாதிரிதான் அவரோட நடவுட பாவனெல்லாம் இருக்கு. என்னத்துக்கு இந்த ஆளு காலை அகட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, வச்ச ஆப்பை எடுக்காம விட்டாங்களாம். இந்த சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி ஆப்பு வச்சானுங்க, எடுக்க மறந்துட்டானுங்களா? இல்ல மறக்கலாம், இல்ல அது அப்படியே இருக்கட்டும், இன்னொரு ஆப்பு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அநேகமா அந்த நாள் மார்ச் 27 இருக்கலாம். மார்ச் 20 இன்னொரு தடவை கண்டிப்பா சம்மன் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. இதற்கிடையில நம்ம ஊடகங்கள்லாம் நேத்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு CV சண்முகம் அவர்கள் பேசியது குறித்து. பொதுவாகவே நம்ம மீடியா ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ திமுகவோட மிகப்பெரிய பிராடு பித்தலாட்டத்தனத்தை மறைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா நம்புறேன். அந்த அடிப்படையில விசாரணை அப்படிங்கிறதுல இறங்கினோம்னாதான் செந்தில் பாலாஜி கதை டெல்லியில நார்ன கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. விசாரணை அப்படிங்கிறது சாதாரணமாலாம் நடக்கல. செந்தில் பாலாஜி முகத்துல ஆடுல அப்படிங்கிற அளவுக்கு தான் விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை. அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் சொல்றான்னு அடிப்பாங்கல்ல. அரசியல்வாதி போனா சேர போட்டு உட்கார வைப்பாங்க. அவன் திருடிட்டே வந்திருப்பான், இல்ல ஏதாவது கேஸ்ல மாட்டிட்டே வந்திருப்பான். ஆனா நம்ம அப்பாவி அவனாவது கேஸ் கொடுக்க போனா விட நாய் செப்பல வெள்ள கழட்டுவா அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் சிபிஐ அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்டு போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் போட்டு வாங்கியிருக்காங்க செந்தில் பாலாஜி கிட்ட. இதுல செந்தில் பாலாஜி கிட்ட போட்டு வாங்குறதுக்கு போடணும்ல எதையாவது, அதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கிட்ட கையில இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே பிடிச்சி கிளின்னு கிழிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜியால எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு விசாரணை அப்படிங்கிறது இருந்திருக்கு. பல விஷயங்கள்ல எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் உருட்டி இருக்காப்புல. பட் மாத்தி மாத்தி ஒரே கேள்வியை வேறு விதமா கேட்க கொஞ்சம் பெர்லின்ட்டா கேள்வி கேட்டதுல நம்ம 10 ரூபா பாலாஜி சிக்கியிருக்காரு. ஏதோ பட்டியல மக்கள் அடைக்க சொல்லி பிரியாணி போட்டு கோட்டர் வாங்கி கொடுக்க சொல்றா, செஞ்சிருவாப்புல. கரூர்ல ஏதாவது ரைடு ஈடு போனா 4 தடிமாட்டு பயில்களை வச்சு ரைடு போன ஆபீசர்களே அடிச்சு உடைச்சிருவாப்புல. ரவுடி சத்தெல்லாம் நம்மால் பெரிய ஆளுதான். பட் எப்படி சொல்றது, கொஞ்சம் அதீத தெனாவிட்டு அப்படின்னு இருக்கும்ல, இப்ப பாத்துக்குவோம் என்ன நம்ம அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப மறுபடி விசாரணை அப்படிங்கிறது அழைக்கப்பட இருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெறிநாய் கடிக்கிற மாதிரி CV சண்முகம் அவர்களை கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிமொழியில தொடங்கி நம்ம செந்தில் இவன்ல தொடங்கி ஜோதிமணியில இருந்து தமிழ் திரையுலகம் வரைக்கும் எல்லாரும் கரண்ட் கம்பத்தை நாய் கால தூக்குற மாதிரி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை மறையதான். நம்ம சாதாரணமா இந்த சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறத ரொம்ப எளிதா கடந்து போயிடலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. சொருவப்பட்ட ஆப்பே அங்கதான். ஏதோ சன் டிவி இருக்கு, நம்மள்ட்ட கருணாநிதி டிவி இருக்கு, அது இல்லாம ஒரு 200 யூடியூப் கொத்தடிமையா இருக்காங்க, மாசத்து கூலியா வாங்கிட்டு நமக்கு மாரடிப்பாங்க அப்படின்லாம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. இதை தாண்டி இந்த பேஸ்புக், இந்த வாட்ஸ்அப், இந்த மாதிரியான விவரங்கள்ல நிறைய விஷயங்கள் கரூர் சம்பவத்தின் போது லீக் ஆச்சு. இதுல முக்கியமான விஷயம், அந்த வேலுசாமிபுரம் ஏரியாவில் ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது. பொதுவாகவே இது மாதிரி கிரௌடு கூடக்கூடிய இடத்துல குழி இருந்ததுன்னா அதை மூடுவாங்க உடனே. ஆனா கரூர் மாநகராட்சி நிர்வாகம் அதை செய்யவே இல்லை. இது சார்ந்த விசாரணையில மாநகராட்சி ஊழியர்கள் நாங்க தோண்டலைங்கிறாங்க, டெலிபோன் கேட்டா நாங்க அங்க இல்லைங்கிறாங்க, வாட்டர் போர்டை கேட்டா நாங்க இல்லைங்கிறாங்க. அப்ப யாரு தாண்டா அந்த குழியை தோண்டுறதுங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருச்சு. அந்த குழியில தான் நாங்க தறிக்கூட்டு விழுந்தோம். கூட்டத்துல நிறைய பேர் எங்க மேல விழுந்தாங்க, கால கழுத்துல வச்சு மிதிச்சாங்கன்னா அன்னைக்கு பெண்கள் பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி செருப்பு வீசப்பட்டுச்சு. செருப்பு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் செருப்பே வீசப்பட்டுச்சு. அதெல்லாம் நம்மளே லைவ்லயே பார்த்திருப்போம்.
அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியோட ஆட்களுடைய வேலை தான். செந்தில் பாலாஜியை பத்தி ஏதாவது பேசினான்னா செருப்பை விட்டு கெடாசு, அதோட உள்ள பூந்து நம்ம தடிமாடு அங்கங்க நிறுத்தி வச்சிருப்போம், பூந்து அடிப்போம், போலீஸ் தடியடி நடத்திட்டு ஒரு கலவரத்தை போடுவோம், இந்த கூட்டம் ஒழுங்கா நடந்துடக்கூடாது, விஜய் கூட்டத்துக்கு போகணும்னா பயப்படணும், பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது, எப்பா அங்கெல்லாம் போனா பிரச்சனை ஆயிடுப்பா அப்படின்னு பின்வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்த செயலாதான் இது இருக்கும். ஆனா இத்தனை டெத் ஆகும்னு இவனுங்களே எதிர்பார்க்கல, பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் உயிரோட தான் ஆம்புலன்ஸ்ல ஏறினாங்க, ஆம்புலன்ஸ்ல வச்சு கழுத்தை நெரிச்சாங்கலாம் அன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க, வீடியோக்கள் வந்தது, எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி சம்பவத்தை நேரில் பார்த்த ஐ விட்னஸ், இவங்க டிவிகேவை சேர்ந்தவர்களோ இல்ல பொது ஜனங்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. இவர்கள் எழுதிய கடிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பைப்பால அடிச்சிருக்கானுங்க, வேணும்னே உள்ள பூந்து தள்ளி விட்டுருக்கானுங்க, பைப்பால அடிச்சிருக்கானுங்க, கழுத்தை புடிச்சு நெரிச்சானுங்க, எங்களை கீழே திட்டமிட்டு அந்த குழியில தள்ளி விட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சில ஐ விட்னஸ்கள் விஜய் அவர்களுக்கு கைப்பட கடிதமா எழுதி கொடுத்திருக்காங்க. கரூர் மாவட்ட டிவிகேவினர் இந்த செயல்களை எல்லாத்தையுமே ரொம்ப சரியா செஞ்சிருக்காங்க. அந்த கடிதம் விஜய் அவர்கள்ட்ட போச்சு. நாம அந்த கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருப்போம். இந்த கடிதங்கள் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட விஜய் ஒப்படைக்கணும், எப்படியும் விஜய் அவர்களை சிபிஐ விசாரிக்கும், இது மக்களோட ஸ்டேட்மெண்ட், ஐ விட்னஸோட ஸ்டேட்மெண்ட், இதை விஜய் ஒப்படைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோம். அதுதான் 15ஆம் தேதி விஜய் அவர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கார். 2 கடிதங்கள் விஜய் அவர்கள் சார்பா சிபிஐ கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த ஐ விட்னஸ் எழுதின கடிதம், எவன் பைப்பால் அடிச்சது, அதுக்கு உண்டான வீடியோ ஃபுட்டேஜ், பைப்பால் அடிச்சது, பிடிச்சி தள்ளி விட்டது, செருப்பு வீசினது, அதை தொடர்ந்து காவல்துறை தடியடி நடத்தியது, இவ்வளவு விவரங்களும் அடங்கிய ஐ விட்னஸோட கடிதம் விஜய் அவர்கள்ட்ட போயிருக்கு. அது சிபிஐ வசம் போய் சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் தான் கைப்படவே ஒரு கடிதத்தை எழுதியும் கொடுத்திருக்கார். இந்த ஐ விட்னஸ் எழுதின கடிதம் தமிழ்ல இருந்திருக்கு. அங்க உள்ள சிபிஐ அதிகாரிகளுக்கு விஜய் அவர்களே அதை தமிழ்லயும் படிச்சு காட்டி அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தும் சொல்லி அந்த கடிதத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கார். விஜய் தான் கைப்பட எழுதின கடிதம் என்ன அப்படின்னா, இத்தனை சந்தேகங்கள், அதாவது இது ப்ரீ பிளான்டு ஒரு ஸ்டாம்பேடா தான் மாத்தப்பட்டிருக்கு, இந்த ஸ்டாம்பேட்ல இத்தனை உயிர் போயிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க விசாரிக்கணும், அது மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு பணம் போயிருக்கு, காலையிலேயே போலீஸ் கிட்ட இருந்து பணம் போயிருக்கு, இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப நிறைய போலீஸ் அதிகாரிகள் மூலமா தான் பணமே போயிருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு ஓடி வந்த பேர் லைவ் போட்டுக்கிட்டு வந்த லட்சணத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்துக்குமான விடை செந்தில் பாலாஜியை விசாரிச்சா தெரியும். கண்டிப்பா இதுல செந்தில் பாலாஜியோட கை ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறத விஜயும் ஒரு கடிதமா எழுதி கொடுத்திருக்கார். இந்த 2 கடிதத்தின் அடிப்படையில தான் மாத்தி மாத்தி செந்தில் பாலாஜி கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்டம் நடத்தப்பட்டது பொய் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பல டாக்டர்கள் வந்தாங்க, அங்க ஒரு மீட்டிங் நடந்துச்சு, போனுச்சு வந்துச்சுன்னு நம்ம அதை பேசுற மாதிரி இருக்கும். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. இது அவசர கதியில போஸ்ட்மார்டம் பண்ணி சீக்கிரமா வேலையை முடிச்சு அடக்கம் பண்ணிடணும். நைட்டோட நைட்டா சிஎம் வர்றாரு, நைட்டோட நைட்டா ஆணையம் அமைக்கிறாரு. இந்த மாநில ஆணையங்கள் எதுவுமே திமுகவுக்கு எதிராக திரும்பாது இல்லையா? அதனால இந்த என்கொயரி எல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் போட்டு 41 பாடியவும் அடக்கம் பண்ணிடணும், எரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையுமே திமுகவினரே வேகமா செஞ்சிருக்காங்க. இல்ல பல இறந்தவர்கள் வீட்டுல போய் சீக்கிரம் அடக்கம் செய்ய சொல்லி நிர்பந்திக்கவும் பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் சிபிஐக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப இதுல முழுக்க முழுக்க பாட்டிலுக்கு 10 ரூபாயோட வேலை வலுவா இருக்கு அப்படிங்கிறத சிபிஐ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அஜய் ரஸ்தோகி அவர்களோட நேரடி மேற்பார்வையில இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குது. விரைவில் கரூர் சம்பவத்திற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா 27ஆம் தேதி செந்தில் பாலாஜி மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். இந்த நேரத்துல செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து இன்னொரு வேலைகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா, ஒருவேளை செந்தில் பாலாஜி தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கரூர் வேட்பாளரா தன்னோட தம்பி அசோக நிறுத்துறதுக்கான வேலைகளையும் செந்தில் பாலாஜி தரப்பு இன்னொரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இன்ன வரைக்கும் கரூருக்கு போகல செந்தில் பாலாஜி, சென்னையிலேயே தான் இருந்துகிட்டு என்ன பண்ணலாம், எவனை என்ன சரி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ விதவிதமா உருட்டி பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. அநேகமா இந்த பட்டி ஒரு 60 பட்டி தயாரிச்சு வச்சிருக்காருல்ல, அந்த 60 பட்டியில எங்கேயாவது ஒரு பட்டியல போய் செந்தில் பாலாஜி தான் மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு 200 ரூபா வைப்பீங்க மாதிரி தலைமறைவாக இருக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதா சிபிஐ அடுத்த கட்டத்துக்கு போகுது. கழுத்தை நெரிச்சது உண்மை, பைப் எடுத்துட்டு வந்து அடிச்சது உண்மை, செருப்பு எடுத்து வீசினது உண்மை, குழியில தள்ளி விட்டானுங்க, வேணும்னே மிதிச்சானுங்க,
அந்த நேரத்துலதான் தடியடி நடத்தப்பட்டுச்சு. அத்தனைக்குமான கடிதம் சாதாரண மனிதர்களால், அதாவது அங்க இருந்த பார்வையாளர்களால விலைக்கு சொல்லப்பட்டு அதுதான் சிபிஐ கிட்ட போயிருக்குங்கிறப்ப நிறைய மக்கள் கிட்டையும் ஏற்கனவே சிபிஐ விசாரணை செஞ்சிருக்கு. வேலுசாமிபுரம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள், தரைக்கடை எல்லாத்துக்குமான விசாரணை அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. அதே மாதிரி இதை வச்சு கேவலமா செந்தில் பாலாஜி செய்த அரசியல் என்ன, போஸ்டர் ஒட்டியது என்ன, பாடிய இங்க இருந்து மாமல்லபுரம் போற மாதிரி இவங்க ஏஐல வீடியோ எடுத்து போட்டு விஜய்க்கு உண்டான பெயரை கெடுக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சது என்ன, அத்தனைக்குமான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ்கள், இது சார்ந்து பரப்பப்பட்ட தரவுகள் அத்தனையும் சிபிஐ கையில் இருக்கு. மாமாவுக்கு மார்ச் 27 நாள் குறிக்கப்பட்டிருக்கு. நீங்க என்னங்க நடக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள்லாம் லேட்டா தான் நடக்கும். இல்ல இன்னும் பல வேலைகள் நடத்த வேண்டியது இருக்கு. சும்மா கூப்பிட்டு வா உள்ள உட்காருலாம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா திமுக எவ்வளவு வேகமா பெயில் எடுப்பாங்க, அவங்களோட அட்வொகேட் விங்கி எவ்வளவு நல்ல ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதை விட ஸ்ட்ராங்கா இதை பேக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல சிபிஐ இருக்கிறதால கொஞ்சம் காலம் எடுக்கும். பொறுத்து இருந்தாதான் நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கும் கண்டிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா இந்த வழக்கு சார்ந்து அடுத்து என்னென்ன நகர்வுகள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெய்லி அப்டேட்ஸா உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நிச்சயமா நியாயம் வெல்லும், 41 பேருக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.